ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பேக் சைடு நான் டிசைன் வச்சு தைச்சிருக்கேன். அதே மாதிரி கையிலையும் நான் டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக்கில் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நான் லைனிங் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதை மெயின் கிளாத்தில் வச்சு பேக் சைடு சென்ட்ரு பாயிண்டில் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நகராமல் இருக்கும். ஏன்னா நம்ம நெக்கில் தையல் போடும்போது நம்ம லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நகர்ந்துருச்சுன்னா பேக் சைடு நெக் கரெக்டாக வராது. அதனால் சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கிட்டு ஷோல்டர்கிட்ட நம்ம சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு அகலத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டியதில் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இந்த டிசைன் ஒரு சைடு ரவுண்ட் ஷேப்லையும் ஒரு சைடு கார்னர் ஷார்ப்பாகவும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு இழுத்து கொடுக்காம நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவு அந்த கார்னர்கிட்ட நம்ம கரெக்டாக திருப்பிட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் திருப்பி நம்ம படிமான தையல் போடும்போது அந்த ஷேப் மாறாமல் சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் அந்த தையல் போட்டதுலேருந்து 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு மீதி நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பின்னை எடுத்துகிட்டு இப்போ சிசர் கட் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த எஜ்ஜுக்கிட்டெல்லாம் நம்ம சிசர் கட் கொடுக்கணும். அது தையலில் படாமல் கொடுங்க. அப்போ தான் திருப்பி விடும்போது அந்த பிசுறு வெளியே வராது. இப்போ நம்ம சிசர் கட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே திருப்பி விட்டு மேலே ஒரு படிமான தையல் மாதிரி அந்த எஜ்ஜில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து என்ன தைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ஒரு எஜ்ஜு தையல் போடும்போது அந்த நம்ம நல்லா துணியை நல்லா நீவி விட்டு தையல் போடுங்க. இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க. பாருங்கள், அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக தான் தைச்சி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அந்த கார்னர்கிட்ட திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா பொறுமையாக தைச்சாலும் நல்லா நீட்டாக இருக்கணும். அதனால் லேட் ஆகுது அப்படின்னு நம்ம அவசர அவசரமாக செஞ்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டு ஷோல்டர்கிட்டையும் ஹாம்கோல்கிட்டையும் அந்த எஜ்ஜில் நம்ம தையல் போடுவோம் இல்லையா, லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இப்போ பேக் சைடு ஹைட்டு நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை நம்ம மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சில டிசைன்ஸ் வைக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 1.5 இன்ச் அளவு இல்லாமல் 2 இன்ச்சாக கட் பண்ணி தனியாக நான் கிளாத் வச்சு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு நான் அதிலேயே நான் மடக்கி அடிக்கிற மாதிரி நான் 1.5 இன்ச் நான் விட்டுருந்தேன். அதை நம்ம நீட்டாக மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு கழுத்து நம்ம நல்லா நீட்டாக நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கை நம்ம எப்பவும் போல் ஹைட் நம்ம 1 இன்ச் அளவு இறக்கம் விட்டுருப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஹாம்கோல்கிட்ட ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம குடஞ்சி எடுத்துருந்துருப்போம் இல்லையா, அந்த இதை கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ நம்ம கை நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் லேஸ் ஒர்க் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ நெக்கில் நம்ம ஒரு தையல் போட்டு அடித்து திருப்பிட்டு நம்ம எப்பவும் போல் கிராஸ் வச்சு நம்ம பட்டி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அதனால் நம்ம கிராஸ் பட்டி, ஐப்பட்டி, வீப்பட்டிலாம் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஐப்பட்டிக்கிட்ட சுற்றளவு எவ்வளோ இருக்குது எல்லாமே கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தும் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு சில அளவுகள் மாறி இருந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அளந்து பார்க்கும்போது முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அது தையல் போடும்போது அது பார்க்க நீட்டாக இருக்காது. அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்று ஒன்று அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவு எடுத்து தைச்சோம் அப்படின்னா
நம்ம வந்து நம்ம நம்ம வந்து எழுதி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடுலாம் நம்ம கரெக்டான அளவுகள மார்க் பண்ணிவிட்டு சைடில் தையல் போடும்போது நமக்கு வந்து ஃபிட்டிங் சரியாக இருக்கும். நம்மளாம் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணி நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா, அந்த அளவுகள் வந்து மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொன்றும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கையை நம்ம தைச்சாச்சு. இப்போ பேக் சைடு வந்து டிசைன் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு கேன்வாஸில் நான் கட் பண்ணி அதை வந்து சாரீ கிளாத்தில் வந்து ஒரு 5.5 இன்ச் அளவுக்கு 5.5 இன்ச் அகலத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த டைமண்ட் ஷேப் கட் பண்ணதை ஒரு 5 பீஸ் ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் அகலம் வந்து 2 இன்ச் அளவுக்கு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த கேன்வாஸை வந்து நான் சாரீ கிளாத்தில் அயன் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த அயன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அகலம் நம்ம வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதில் வந்து அந்த 1/4 இன்ச் அகலம் விட்டுருந்தேன் இல்லையா, அதை வந்து மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். பிசிறு தெரியாமல் மடக்கி நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த தையல் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏன்னா பிசிறு வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டாலும் நல்லா ஃபினிஷிங் நல்லா கரெக்டாக வர்ற மாதிரி பொறுமையாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜெல்லாம் நான் வந்து பிசிறு தெரியாத மாதிரி பொறுமையாக அந்த கார்னர்கிட்டலாம் திருப்பி விட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே நம்ம வந்து 5 பீஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5 பீஸுமே நம்ம அதே மாதிரியே அந்த எட்ஜில் பிசிறு தெரியாமல் மடக்கி விட்டு பொறுமையாக தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கமான டிசைன்ஸ் வைக்கும்போதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயுமே ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வராது. புதுசாக நம்ம ஒரு டிசைன் தைக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் எந்த டிசைன்ஸுமே நமக்கு வைக்க தெரியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து புதுசாக டிசைன்ஸ் வச்சு தைக்கும்போது நமக்கும் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 பீஸுமே நான் ஒரு 1/4 இன்ச் அளவு மடக்கி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதை பேக் சைடு நம்ம ஒரு சைடு வந்து அந்த ஷார்ப்பாக நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த சைடு தான் நம்ம வந்து இந்த டிசைன்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு வரும். இந்த ஸ்டார் ஷேப்புக்கு வச்சு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு லேஸ் ஒர்க் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவு நம்ம தள்ளி ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு வரணும். அது மாதிரி அந்த 5 பீஸையும் நம்ம கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது விலகி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பின் பண்ணிக்கோங்க. அந்த 5 பீஸ்லேயும் நான் அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், அது நகர்ந்து வராமல் நம்ம வந்து சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு நகர்ந்து வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுட்டு அந்த பின்னை எடுத்து விட்டுறலாம். அந்த ஷேப் மாறக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து தையல் போடணும். 5 பீஸுமே ஒன்றா ஜாயிண்ட்டாக வர்ற மாதிரி இருக்கணும். தள்ளி தள்ளி வரக்கூடாது. அதை வந்து பார்த்து தையல் போடுங்க. டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த தையல் வந்து சின்ன தையலாக வச்சு போடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. பாருங்கள், 5 பீஸையுமே அப்படியே நகராமல் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனை வேறு சாரியில் நம்ம வந்து கட் பண்ணி இந்த டிசைன் கொடுக்குறோம். அது வந்து அந்த சாரீ கிளாத் வந்து மெலிசாக இருக்குது, கேன்வாஸ் கொடுக்கும்போது நமக்கு ஒயிட் கலரில் நமக்கு அசிங்கமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை டபுளாக கொடுத்துக்கோங்க. டபுளாக கொடுக்கும்போது அந்த ஒயிட் கலர் வந்து வெளியில் தெரியாது. அப்போ ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு கலரும் அது வந்து சேஞ்ச் ஆகி தெரியாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டபுளாக கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 5 பீஸுமே நம்ம வந்து வச்சு தையல் போட்டு நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிசிறெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி நூல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பிசிறெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து கை டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வந்து கை வந்து எப்பவும் போல் நம்ம 1 இன்ச் அளவுக்கு நம்ம அடித்து திருப்பிட்டு நம்ம வந்து அந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அதில் வந்து சாரீ கிளாத்லேருந்து நான் வந்து 5.5 இன்ச்சில் ஸ்கொயர் ஷேப்பில்
4 சைடுமே 5.5 இன்ச்சு 5.5 இன்ச்சில் டபுள் கிளாத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து 5.5 இன்ச்சு, அடுத்தது வந்து 4.5 இன்ச்சு. பாருங்கள், இது வந்து 5.5 இன்ச்சு, இது 4.5 இன்ச்சு, இது வந்து 3.5 இன்ச்சு. ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து 2 கைக்குமே டபுளாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ அந்த 6 பீஸையுமே நான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றுமே ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம மடக்கி அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 கைக்கும் 6 பீஸ் வரும் இல்லையா, ஒரு கைக்கு வந்து 3 பீஸு, 2 கைக்கும் 6 பீஸையும் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இப்போ வந்து அடுக்கடுக்காக நம்ம வர்ற மாதிரி வரணும், 1/2 இன்ச் அளவுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இன்ச் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி நம்ம ஒவ்வொரு பீஸு கட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்கும்போது 1/2 இன்ச்சை வந்து உள்ளடங்க வர்ற மாதிரி வரும். பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம 5.5 இன்ச்சு வச்சு தைச்சது ஃபஸ்ட்டும், 4.5 இன்ச்சு வச்சு தைச்சது செகண்டும், 3.5 இன்ச்சு வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்தது லாஸ்ட்டாகவும் வச்சு அந்த எட்ஜில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே நம்ம 2 பீஸையுமே தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்பப்போ பிசுறுகள்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், 2 கைக்கும் நம்ம தைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து அதே மாதிரி அடுக்கடுக்காக வச்சு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையாக காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ 2 கைக்குமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதே சாரீ கிளாத் வந்து நல்லா அகலமாக நமக்கு கட் பண்ணாலும் அவங்களுக்கு சாரீ பற்றும் அப்படின்னா, இல்லை வேறு கிளாத்தில் நம்ம சாரீ ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம விட்டு கட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அகலமாகவே நம்ம வந்து கைக்கு அந்த டிசைன்ஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம சாரீ கிளாத்தில் வந்து அதிகமாக கட் பண்ணோம் அப்படின்னா சாரீ வந்து பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் டிசைன்ஸுக்கு ஒரு 5.5 இன்ச்சுங்கிறது நார்மல். நான் அந்த அளவு தான் கட் பண்ணி இதில் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த நம்ம தச்சு வச்சுருந்ததை அந்த சென்ட்ரு நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா கைக்கு, அந்த சென்ட்ருலேருந்து நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த கார்னர்லலாம் நான் வந்து கோல்டன் மணி வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அதில் வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே அந்த நம்ம கை ஜாயிண்ட் வரும் இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ வந்து பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே இந்த கையிலே நம்ம வச்சு தைச்சு அந்த எட்ஜ்லேயும் ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இன்னும் விரிவாக போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வருது. அதனால் அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடை பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், 2 கையுமே நம்ம வந்து அந்த டிசைன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து தையல் போடும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்திங்கன்னா தான் பிரிஞ்சு வராது. அதனால் 2 சைடு ஜாயின் பண்ணும்போதும் அந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக 2 சைடுமே பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு டபுள் தையல் போடுங்க. பாருங்கள், நான் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டபுள் தையல் போட்டு ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அந்த பிசர்லாம் நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம லேஸ் ஒர்க் வந்து தைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிசிறு வந்து பேக் சைடு வர்ற மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பேக் சைடு திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையில் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்ட்ரு சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு அதிலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடணும். பாருங்கள், ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே போடணும், பக்கத்தில் போடாதீங்க. அதே மாதிரியே 2 கையுமே நம்ம வந்து அந்த சென்ட்ரு கரெக்டாக பார்த்துட்டு நம்ம டபுள் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 சைடும் கை ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து லேஸ் ஒர்க் நம்ம கொடுக்கணும். இப்போ லேஸ் ஒர்க் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காப்பர் கலர் லேஸ் நான் வந்து கொடுக்குறதுக்கு எடுத்திருக்கேன். அந்த சென்டரில் ஸ்டோன் ஒர்க் வரும் பாருங்கள். கரெக்டாக அந்த பிசிரை மடக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையலும், அதுக்கப்புறம் இந்த சைடு லாஸ்ட்டில் ஒரு தையலும் நான் போட்டுக்கிறேன். அந்த ஸ்டோன் வர்றதுனால ஊசி உடையாமல் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் அளவுக்கு தான் அந்த லேஸ் இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டோன் வர்ற இடத்துக்கிட்ட ஊசி படாமல் பொறுமையாக தையல் போடுங்க. அதே மாதிரி அந்த ஷேப் மாறாமல் வளைவுகள் எல்லாம் கரெக்டாக வளைஞ்சி கொடுத்து அந்த லேஸ் மேலே சைடில் ஒரு ஓரத்தில் தையல் போடுங்க. இப்போ வந்து தையல் வந்து சின்ன தையலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து லேஸ் பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எஜ்ஜுக்கிட்டையும் அந்த கார்னர் திருப்பி விடும்போது கரெக்டாக அந்த லேஸை ரொம்ப இழுக்காமல் திருப்பி விட்டு தையல் போடுங்க. பாருங்கள். கரெக்டாக பொறுமையாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு ஒரு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து தச்சு முடிச்சு ஒட்டி நீட்டாக இருக்கும். ஒரு சில வேலைகள் நம்ம செய்யும்போது நம்ம வந்து பொறுமையாக செஞ்சோம்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம டக் டக்குன்னு தைச்சிடலாம். ஒரு 1/2 ஹவரில் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். ஆனால் டிசைன் வரும்போது நம்ம வந்து பொறுமையாக தான் தைக்கணும். அப்போ தான் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து அந்த லேஸ் ஒர்க்கை நம்ம கொடுத்துக்கலாம். லேஸ் ஒர்க்கை நம்ம பேக் சைடு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கொடுத்தோம்னா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள லேஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிசிறு தெரியாமல் உள்ளே மடக்கிட்டு லாஸ்ட்டில் பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சிங்கிள் தையல் போடாதீங்க. லேஸுக்கெலாம் டபுள் தையல் போடுங்க. லேஸ் என்ன டிசைன்ஸில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் எக்ஸ்ட்ரா போடணும். பாருங்கள். நான் அந்த ஸ்டோன் ஒர்க் வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இல்லைன்னா ஊசி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து கழுத்துக்கு வந்து லேஸ் ஒர்க் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து கைக்கும் அந்த கார்னரில் லேஸ் ஒர்க் கொடுக்கணும். நம்ம இடையில ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக்லாம் நம்ம வந்து அப்போ பார்த்து பார்த்து செக் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைச்சி முடித்தோடனே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள். நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ கைக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அளவு ப்ளவுஸை வச்சு அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து லேஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம கொடுத்தோன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது உள்ளுக்கு லேஸ் வந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஊசி உடையும். அவங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் போடும்போது அது வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருந்து நமக்கு கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்றது இல்லை. இதே நார்மல் லேஸுனால் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது ஸ்டோன் இருக்கிறதுனால கரெக்டான அளவுகளில் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள். கடைசியில் முடிக்கும் போதெல்லாம் நான் பேக் ஸ்டிச் கொடுக்குறத காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பேக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க. இப்போ இந்த சைடும் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த அந்த இதில் ஸ்டோனில் படாமல் தைச்சி எடுத்துக்கோங்க. 2 கைக்குமே அதே மாதிரியே ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து காப்பர் கலர் இடையில வந்து அந்த புட்டா மாதிரி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்திருக்கு இந்த டிசைன்ஸு. அதனால் நான் காப்பர் கலர் லேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகள் மாறாமல் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடையும் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவுகள் மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள். எனக்கு சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்திருக்கு. ஏற்றி தாழ்த்தி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் சரியாக வராது. நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தைக்கும்போது எந்த இதுவுமே மிஸ்டேக் வராது. பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அட்ஜஸ்ட் தையல் 3 தையல் நம்ம போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 3 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவு, ஒரு மிதியடி அளவுன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு பக்கத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடுமே அதே மாதிரி 3 தையல் போட்டு எடுத்துகிட்டு, எக்ஸ்ட்ரா அதிகமாக துணி இருந்ததுன்னா அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நம்மளாக போடுற தையல் இந்த தையல். பாருங்கள், எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் யாரும் இந்த மாதிரி தையல் போட மாட்டாங்க. நான் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எட்ஜ்லேயும் நான் ஒரு தையல் போட்டுக்குவேன். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நாட் வைக்கிறதுக்காக நான் சாரீ கிளாத்தில் டபுளாகவும் ப்ளவுஸ் கிளாத்தில் சிங்கிளாகவும் நான் வந்து நாட் வந்து நான் தச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ வந்து 2.5 இன்ச்சு இறக்கத்துக்கு அந்த பேக் சைடு கழுத்தில் வந்து நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு இறக்கம் வச்சு நம்ம 2 சைடுமே பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது ஏற்றி தாழ்த்தி வருதுன்னா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. இப்போ ஓரளவுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.